Hey coders, welcome back to Code with Indu. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா டே 15. டே 15க்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட டாபிக் வந்துட்டு டேட்டா ஃப்ரேம் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஆல்ரெடி நம்ம பேசிக்ஸ் பற்றி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்னால் என்ன, ஆக்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸுங்கிறது ஃபில்டரிங் அந்த மாதிரி நம்மளோட டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸ் தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் சொல்கிறோம். ஹியர் we have basic transformations and extra transformations. பேசிக்காக எல்லா கோடர்ஸ்க்கும் தெரிஞ்சு வச்சிருக்க பேசிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபில்டர், செலக்ட், வித் காலம், ஆர்டர் பை. இது ஒவ்வொன்றும் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போது வந்துட்டு நம்ம எதெல்லாம் பேசிக் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த 4 ஆப்ரேஷன்ஸும் ரொம்ப ரொம்ப எசென்ஷியலாக தேவையான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். இதுவே நம்ம கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா என்னென்ன ட்ராப், டிஸ்டிங்க்ட், ட்ராப் டூப்ளிகேட்ஸ், யூனியன், லிமிட், சாம்பிள், இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். எல்லாம் யோசிக்கலாம் இல்லையா, என்ன எல்லாமே வந்துட்டு எஸ்கியூலுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், யூஆர் ரைட். லைக் பைஸ்பார்க்குங்கிறதே பைத்தான் ப்ளஸ் எஸ்கியூஎல் தானே, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு மோஸ்ட் சிமிலராக எஸ்கியூஎல் மாதிரி தான் இருக்கும். எஸ்கியூஎல் தெரிஞ்சிருந்தாலே வந்துட்டு நம்மளுக்கு இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தாச்சு. ஆக்ஷன்ஸ் வந்துட்டு என்னென்னா டாட் ஷோ, டாட் கவுண்ட், டாட் கலெக்ட், இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப சிம்பிளஸ்ட் பேசிக்கான ஆக்ஷன்ஸ் தான் வந்துட்டு இந்த 3 நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ எப்படி வந்துட்டு இந்த டேட்டா ஃப்ரேம்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட் அனாலஜி வச்சு தான். சூப்பர் மார்க்கெட்டில் டேட்டா ஃப்ரேமுங்கிறது ஒரு ஷெல்ஃப். ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கான ஷெல்ஃப் தான் வந்துட்டு ஒரு டேட்டா ஃப்ரேம்னு வச்சுக்கோ. இந்த ப்ராடக்ட்ஸை பற்றி பேசுறது தான் வந்துட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். அதோட எண்ட் ப்ராடக்ட் தான் இந்த ஆக்ஷன்ஸ். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஸோ நம்ம எப்படி எந்த இதை பற்றி எந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு. ஸோ டுடே லெட்ஸ் கவர் த போத் பேசிக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இன் ஒன் கண்டினியூஸ் சூப்பர் மார்க்கெட் அனாலஜி ஃப்ளோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு இப்போ என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ ஒரு டெமோ கோட்கே போய்க்கலாம். ஓகே, நான் ஏற்கனவே டெமோ கோடை வந்துட்டு எழுதி வச்சுருந்தேன். ஃபர்ஸ்ட் நம்ம முன்னே வந்துட்டு பார்த்துருந்தோம், ஒரு டெல்டா டேபிள் கிரியேஷனில் வேர்ட் பை வேர்ட் என்னங்கிறத நம்ம இன்னொரு தடவை கூட வேணும்னு நம்ம பார்த்துக்கலாம். ஹியர் ஸ்பார்க் செஷனுங்கிறது வந்துட்டு சூப்பர் மார்க்கெட் கீ மாதிரின்னு வச்சுக்கலாம். கீ இருந்தால் மட்டும்தான் சூப்பர் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி நம்மளால் சேல்ஸ் பண்ண முடியும், கரெக்டாக? அதே மாதிரி அந்த கீ தான், ஸ்பார்க்கோட கீ தான் வந்துட்டு ஸ்பார்க் செஷன். இந்த ஸ்பார்க் செஷனை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஸ்பார்க்கில் கோடை ரன் பண்ணவே முடியும். ஓகே, பில்டருங்கிறது அந்த பில்டிங் கட்டினவங்க மாதிரி, அந்த பில்டிங் கட்டியிருந்தால் மட்டும்தான் நான் ஸ்பார்க் பண்ண முடியும். ஸோ அந்த கோட் ரன் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பேஸ்மெண்ட் தேவை. அந்த பேஸ்மெண்ட் தான் டாட் பில்டர். நம்ம இங்கே வந்துட்டு பில்டர் மேலே வச்சிருந்தாலே நம்ம சொல்லியிருப்பாங்க. இது ஒரு இன்ஸ்டன்ஸ், ஸ்பார்க் செஷனோட சப்கிளாஸ் தான் வந்துட்டு பில்டர். நெக்ஸ்ட் ஆப் நேமுங்கிறது என்ன அப்படின்னா பில் போர்ட் மாதிரி, அதாவது சூப்பர் மார்க்கெட்டோட பேர் மாதிரி. இந்த நேம் இருந்தால் தான் வந்துட்டு இந்த ஸ்பார்க் செஷனை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் அதுக்காக. ஸோ இங்கே எனக்கு வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் டப்பிள்ஸ் இருக்குது, ஒரு டேட்டான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இதில் என்னோட டேட்டாவை கொடுத்துக்கிறேன். இங்கே எனக்கு நான் நிறைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுனால இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டூப்ளிகேட் ரோ வந்து கொடுத்துக்கிறேன். சேம் ஆப்பிள், ஃப்ரூட் 120. நான் இதை வந்துட்டு கேட்டகரிஸ், இது வந்துட்டு நேம், ஐட்டம், இது வந்துட்டு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலமாக வந்து பிரித்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த டிஎஃப் என்ன பண்ணுது அப்படின்னா, spark.create டேட்டா ஃப்ரேமில் இந்த டேட்டாஸையும் அண்ட் காலம்ஸ் இது ரெண்டுத்தையும் வச்சு ஒரு டேட்டா ஃப்ரேமை க்ரியேட் பண்ணிக்குது. இப்போ வந்துட்டு ஷெல்ஃப் ரெடி, ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஐட்டம், கேட்டகரி, ப்ரைஸுங்கிற நேம் ரேஞ்சில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. டூப்ளிகேட்டாக ஒரு ஆப்பிள் ரோவும் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஒரு டெமோக்காக. ஃபர்ஸ்ட் பேசிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸில் நம்ம என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபில்டர் பார்த்தோம். ஃபில்டர்னா என்ன, நம்ம என் ப்ராடக்டை ஃபில்டர் பண்ணுறதுக்கு தான் அந்த ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்துட்டு வடிகட்டி கரெக்டாக நம்மளோட அக்யூரேட் திங்ஸை எடுத்துக்கிறதுக்கு தான் இந்த ஃபில்டர், ரைட்டா? இப்போது நான் வந்து சொல்கிறேன், மேனேஜர் வந்து சொல்கிறாங்க ப்ரைஸ் வந்துட்டு 100ஓட கம்மியாக இருந்துச்சுன்னா அது லோ ப்ரைஸ், ஸோ எனக்கு அதை மட்டும் தனியாக கம்மி, நான் அந்த லிஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்துட்டு இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபில்டர்னால் சூப்பர் மார்க்கெட்டில் ப்ரைஸ் இஸ் லெஸ் தென் greater than 100, இங்கே greater than சொல்லியிருக்கோம். 100 விட அதிகமாக இருக்க வேல்யூஸ், 100 greater than 100 rupees ப்ராடக்ட்ஸை மட்டும் ஷோ பண்ணு
அப்படின்னு நான் சொன்னேன். அந்த ஷோ பண்ணுற வேல்யூஸை எனக்கு டிஎஃப் ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு நேமில் வந்துட்டு போட்டு வச்சுக்கோ. ஸோ எனக்கு வந்துட்டு டிஎஃப் டாட் ஃபில்டர் நான் ஷோ பண்ணோம் அப்படின்னா, இப்போது இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா மெயின் டேட்டா ஃப்ரேமு டிஎஃப் தான். ஆனால் அந்த மெயின் டேட்டா ஃப்ரேமை நான் சேஞ்ச் பண்ணவே மாட்டேன். பிகாஸ் எனக்கு ஒரிஜினல் டேட்டா வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அதுக்குள்ளே நான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் பண்ண முடியும். நான் ஸ்ட்ரெயிட்டாகவே மெயின் டேட்டாவில் வந்துட்டு நான் சேஞ்சே பண்ணவே மாட்டேன். எனக்கு ஒரு மெயின் லிஸ்ட் இருக்குது, அதுதான் வந்துட்டு சூப்பர் லிஸ்ட் அப்படின்னா அந்த சூப்பர் லிஸ்ட்டை நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன். எனக்கு ஏதாவது ஃபில்டரிங் வேணும், ஏதாவது ஆட் பண்ணணும், ஏதாவது டெலிட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு புது லிஸ்ட்டை தான் நான் வந்துட்டு போடுவேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ஃபார்மோஸ்ட் என்ன இருந்தது அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு மாஸ்டர் டேபிளாக எனக்கு இருக்கும். அதனால தான் டிஎஃப்ல நான் ஃபில்டர் வந்துட்டு சூஸ் பண்ணுறேன். ஆனால் அதை நான் டிஎஃப்ல ஸ்டோர் பண்ணலை, மெயின் டெல்டா டேபிளில் ஸ்டோர் பண்ணலை. நான் என்ன பண்ணுறேன், புது டேபிள், அதாவது புது டேபிளை வந்துட்டு கொடுக்குறேன். புது டேட்டா ஃப்ரேம், டேபிள்னு சொல்லக்கூடாது, டேட்டா ஃப்ரேம். புது டேட்டா ஃப்ரேமை வந்துட்டு நான் கிரியேட் பண்ணி அந்த டேட்டா ஃப்ரேமில் என்னோடய ஃபில்டர்டு வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ என்னோட டிஎஃப் ஃபில்டர் டாட் ஷோன்னு கொடுக்கும் போது எனக்கு ஃபில்டர்டு வேல்யூஸ் வரும். ப்ரைஸ் வந்துட்டு 100 அதிகமாக இருக்கிறது இங்கே என்னென்ன சொல்லுங்கள்? ஆப்பிள், சாக்லேட், ஆப்பிள், 2 ஆப்பிள் ஒரு சாக்லேட், இது வரணும் கரெக்டாக. இப்போ ஃபில்டருக்கு அப்புறம் இருக்கிறது தான் நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ ஃபில்டர்னு எழுதிக்கிட்டேன் அப்படின்னா ஹியர் நம்ம ஃபில்டர் இருக்குது. ஃபில்டருக்கு அப்புறம் என்ன இருக்குது, இதுதான் வந்துட்டு ஃபில்டர் டாட் ஷோன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆப்பிள், சாக்லேட், ஃபில்டர், ஆப்பிள், சாக்லேட், ஆப்பிள் கரெக்டாக இருக்கா? 100 அதிகமாக இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற வேல்யூஸ் மட்டும் தானே கொடுத்துருக்கு. ஸோ இதோட வேலையை இது கரெக்டாக பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஷோக்கு போகிறோம். ஷோனா என்ன, சாரி செலக்ட்னா என்ன? செலக்ட்னா ஒன்லி ஐட்டம் இல்லை ப்ரைஸ் காலம், இதை மட்டும் பார்க்குறது. கேட்டகரி இக்னோர் பண்ணிவிடு, எனக்கு கேட்டகரி வேண்டாம், நான் வந்துட்டு வெறும் இந்த 2 காலமை மட்டும்தான் பார்க்கணும். ஏதாவது ஒரு பர்டிகுலர் காலமை மட்டும் நான் பார்த்தா போதும். ஏன்னா எதுக்கு நான் எல்லா காலமே பார்த்துக்கிட்டு என்னோட மெமரி வேஸ்ட். ஸோ நான் அதை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா டாட் செலக்ட் கொடுப்போம். டாட் செலக்ட் நான் என்ன பண்ணுறேன், நம்ம டிஎஃப்லேயே கொடுக்கலாமா? ஏன் டிஎஃப்ல கொடுக்கல? ஏன்னா மெயின் டேட்டா ஃப்ரேமை சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஸோ டிஎஃப் செலக்டடில் நான் கொடுக்கும் போது எனக்கு என்ன வருது பார்த்தீங்களா? ஐட்டமும் ப்ரைஸும் மட்டும், இந்த 2 காலம் மட்டும் எனக்கு வருது. ஸோ செலக்டோட வேல்யூ என்னன்னு நல்லா புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு வித் காலம்ங்கிறது என்ன? வித்துனா புதுசு, அதோட காலம் வந்துட்டு புது காலம் வந்துட்டு எனக்கு கிரியேட் பண்ணு. எனக்கு வந்துட்டு ஏற்கனவே இருக்கிற வேல்யூஸும் ஏற்கனவே இருக்கிற காலமும் இருக்கணும், எனக்கு புது காலமும் இருக்கணும். அப்படின்னா நான் வித் காலம் கொடுக்குறேன். இந்த வித் காலமில் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்னு ஒன்று ஆட் பண்ணுறேன். அதுக்கான அக்ரிகேஷன் ப்ராசஸ், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் என்ன ஃபார்முலாவோ அந்த ஃபார்முலாவை நான் கொடுக்குறேன். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீ என்ன பண்ணு, எனக்கு வந்துட்டு டிஸ்கவுண்ட் ப்ரைஸோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே போடு. லைக் டிஎஃப் டாட் ப்ரைஸ், டிஎஃப்ல இருக்க ப்ரைஸை 0.9 மல்டிப்ளை பண்ணனா உனக்கு என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூவை எனக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுக்கணும். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சிடும். நான் வந்துட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் போய் ஒவ்வொரு ரோக்கும் நான் போயிட்டு செக் பண்ணணும், நான் மல்டிப்ளை பண்ணணும் 0.9, அப்போ தான் எனக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு பண்ணாமல் ஒரு வித் காலம் அப்படிங்கிற ஒரே ஒரு கீவேர்டை வச்சு, ஒரே ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷனை வச்சு நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு மெத்தடை வச்சு நான் வந்துட்டு அதை டினோட் பண்ணிடுறேன். இப்போது வித் காலம் கிட்ட தானே டிஸ்கவுண்ட் இருக்குது. அப்போது இங்கே வந்துட்டு 120, 150, 80, 200, 40, 120 இருக்காது. 0.9 மல்டிப்ளை ஆகி எனக்கு என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் இருக்கும். ஹியர் சி 0.9 மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறமேட்டு எனக்கு என்ன வேல்யூ வருதோ 108, 45, 72, 180, 36, 108. இப்போ இது ஏன் வந்துட்டு என்னோட டிஸ்கவுண்டட் ப்ரைஸ். இப்போ வந்துட்டு எனக்கு அந்த டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் என்னோட மெயின் டேபிளில் என்ன இருக்குது, ஆட் ஆயிருக்கா? ஸோ திஸ் இஸ் த அவுட்புட் ஆஃப் த வித் காலம். நெக்ஸ்ட் ஆர்டர் பைனா என்ன? ஆர்டர்னா என்ன? எல்லாத்தையும் வந்துட்டு கரெக்டான ஆர்டரில் அடுக்கு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு கம்பைன் பண்ணுறது. கரெக்டாக கம்பைன் பண்ணி அசெண்டிங்கா டிசெண்டிங்கா அப்படின்னு செக் பண்ணி வரிசைப்படுத்துறது, கியூ பண்ணுறது தான் வந்துட்டு ஆர்டர். கரெக்டாக அதை வந்து ஆர்டர் பைனா ரீஅரேஞ்ச் ஷெல்ஸ், ஹையஸ்ட் ப்ரைஸஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருக்கும், லோவஸ்ட் வந்துட்டு பின்னாடி போயிடும். கரெக்டாக இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா அசெண்டிங் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கேனா,
அசெண்டிங் ஃபால்ஸ் அப்படின்னா எனக்கு என்ன அர்த்தம்? டிசெண்டிங்னு அர்த்தம். ஸோ டிசெண்டிங் ஆர்டர்னா ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட், லோவஸ்ட் வந்துட்டு லாஸ்ட். ஹியர் நம்ம ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட்னா சாக்லேட், அதுக்கப்புறம் ஆப்பிள், அப்புறம் ஆப்பிள், மறுபடியும் ரைஸ், அதுக்கப்புறம் மில்க், அதுக்கப்புறம் பனானா. அப்படி தானே வந்திருக்கணும். ஆன்சர் அப்படி வந்திருக்கான்னு பார்ப்போமா? எஸ், சி ஹியர். ஃபர்ஸ்ட் சாக்லேட், ஆப்பிள், ஆப்பிள், ரைஸ், மில்க், பனானா. ஸோ ஆர்டர் பை கரெக்டாக ஒர்க் ஆயிருக்கு. இதுவே அசெண்டிங்கில் நான் ட்ரூன்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா இது அப்படியே ரிவர்ஸில் கிடச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எனக்கு என்ன இருந்திருக்கும்? லாஸ்ட்டாக சாக்லேட் இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் பனானா, மில்க், ரைஸ், ஆப்பிள், ஆப்பிள், சாக்லேட். இந்த ஆர்டரில் வந்துட்டு எனக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்துட்டு ஆர்டர் பையும் புரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸில் சூப்பர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்க்கலாமா? அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ஃபர்ஸ்ட் வரதே வந்துட்டு ட்ராப். ட்ராப்னா என்ன? ட்ராப்னா ஒரு ஷெல்ஃபோட லேபிளை ரிமூவ் பண்ணுறது மாதிரி. கேட்டகரி ஃபுல்லாகவே, கேட்டகரி காலமே வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். அதாவது இப்போ கேட்டகரி காலம்ல என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ எந்த வேல்யூஸுமே வந்து என்னோட ஒரிஜினல்ல ஷோ ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி என்கிட்ட என்னென்ன இருந்திருக்கு? ஐட்டம் இருந்தது, கேட்டகரி இருந்தது, ப்ரைஸ் இருந்தது. கரெக்டா? இப்போ என்கிட்ட வந்துட்டு ஐட்டம் இருக்கும், ப்ரைஸ் இருக்கும், பட் கேட்டகரி இருக்காது. நான் கேட்டகரி என்ன பண்ண சொல்லிட்டேன்? ட்ராப் பண்ண சொல்லிட்டேன். இப்போ ட்ராப் கீழே வந்துட்டு ஐட்டம் இருக்கும், ப்ரைஸ் இருக்கும், கேட்டகரி இருக்கும். இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கலாம். ஏன், என்ன டவுட் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வித் காலம்ல நான் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் எழுதியிருந்தேனே, ஏன் ஆர்டர் பைலையும் சரி ட்ராப்லையும் சரி டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் கிடைக்கல? இன்கேஸ் நல்லா வீடியோ கவனம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது கொஷனுக்கான ஆன்சர் ரொம்ப ஈஸியாக கிடச்சிருக்கும். அப்படின்னா நீங்கள் ரொம்ப சூப்பர். அப்படி இல்லைனாலும் நம்ம வந்துட்டு இன்னொரு தடவை படிக்கிறதுல பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. ஓகே, ஏன் வரல அப்படின்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸை வந்து நான் வித் காலமாக ஆட் பண்ணது இன்னொரு டேட்டா ஃப்ரேமில். நான் வந்துட்டு ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேமில் வித் காலம் கொடுத்து இந்த காலம் நான் ஆட் பண்ணலை. ஸோ இது வந்துட்டு ஒரு நியூ டேட்டா ஃப்ரேம். இந்த டேட்டா ஃப்ரேமை நான் மறுபடியும் ட்ராப் பண்ணும்போது யூஸ் பண்ணலை. டிஎஃப் வித் டிஸ்கவுண்ட் நான் கொடுக்கல, நான் ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேம் டிஎஃப் தான் கொடுத்தேன். ஸோ இந்த டிஎஃப்ல வெறும் கேட்டகரி மட்டும் தான் வந்துட்டு டிஸ்கார்ட் ஆகும். என்னோட ஒரிஜினல்ல என்னென்ன இருக்கு? ஐட்டம் இருக்கு, கேட்டகரி இருக்கு, ப்ரைஸ் இருக்கு. ஸோ கேட்டகரி போயிடுச்சு அப்படின்னா ஐட்டமும் ப்ரைஸும் மட்டும்தான் இருக்கும். அதனால அது மட்டும்தான் ஷோ ஆச்சு. நெக்ஸ்ட் டிஸ்டிங்க்ட்னா என்ன அப்படின்னா, டிஸ்டிங்க்ங்கிறது தனித்துவமான. கரெக்டா? டிஸ்டிங்க்னா டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்றது. ஒன்லி யூனிக்கான ஷெல்ஃப்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்துட்டு ஒரு ஷெல்ஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்துட்டு எனக்கு ஆப்பிள்ஸ் இருக்கு, என்னோட லாஸ்ட்லயும் எனக்கு ஆப்பிள்ஸ் இருக்கு அப்படின்னா எதுக்கு தனித்தனியா வச்சுக்கிட்டு? எனக்கு ஒரே இடத்துல தானே இருக்கணும். கரெக்டா? வேற வேற இடத்துல ஒரே ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அது வந்து பார்க்க நல்லா இருக்காது, அது கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்காது. எல்லா ப்ராடக்ட்ஸும் ஒரே பிளேஸ்ல இருந்தா மட்டும்தான் அவங்களால வந்துட்டு அதை சூஸ் பண்ணி எடுக்க முடியும். அங்கங்க ஸ்கேட்டர்டா இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு கரெக்டா இருக்காது. ஸோ அப்போ அதுக்காக நான் என்ன பண்றேன், டிஸ்டிங்க்ட் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா காமனா இருக்க வேல்யூஸ் எல்லாமே, அதாவது யூனிக் வேல்யூஸ் மட்டும்தான் எனக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஆப்பிள், மில்க், ரைஸ், சாக்லேட், பனானா கொடுத்துருக்கேன். ஆப்பிள் திரும்ப ரிப்பீட் பண்ணியிருக்கேனா? ஸோ இந்த திரும்ப ரிப்பீட் பண்ண ஆப்பிள் வந்துட்டு என்ன ஆகிடும்? போயிடும். எனக்கு ஆப்பிள் வந்துட்டு ஒன் டைம் தான் இருக்கும். எப்படி உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, ஓகே, இப்போ நம்ம ஒரு லிஸ்ட் எழுதுகிறோம். அம்மா வந்துட்டு லிஸ்ட் சொல்கிறாங்க. அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படிங்கிறத சொல்கிறோம். அங்கே வரிசையாக சொல்லிட்டே வரும்போது ஏற்கனவே எண்ணெய் வாங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா திரும்பவும் வந்துட்டு ஒரு 2 லிட்டர் எண்ணெய் அப்படின்னு அவங்க சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லைம்மா, ஏற்கனவே எண்ணெய் சொல்லியாச்சுல, எதுக்கு திரும்ப எண்ணெய் சொல்லிக்கிட்டு? கரெக்டா? ஏன் அப்படின்னா நம்ம திரும்ப டூப்ளிகேட்ஸ் வரும்போது எனக்கு ஃபுல் லிஸ்ட்டுமே வந்துட்டு பாதிக்கப்படுது. நான் ரெண்டு ரெண்டு 2 லிட்டர் 2 தடவை எண்ணெய் வாங்கிட்டேன் அப்படின்னா அது வேஸ்ட் தானே, எனக்கு அது தேவையில்லை. அப்போ நான் எதெல்லாம் யூனிக்கா இருக்கோ, எதெல்லாம் ஒரு டைம் மட்டும் ஒன்று வாங்கினா போதும், அதுவும் கரெக்டான மெத்தட்ல இருக்கணும். அதுக்காக தான் இந்த டிஸ்டிங்க்ட் நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கு இது வந்து இந்த ரோவே டெலீட் பண்ணிடுமா அப்படி கிடையாது. எதெல்லாம் யூனிக்கா இருக்கோ அது மட்டும்தான் ஷோ ஆகும். இதுவே ஹியர் நம்ம நெக்ஸ்ட் யூஸ் பண்றோம் பாருங்க, ட்ராப் டூப்ளிகேட்ஸ். ட்ராப் டூப்ளிகேட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் காலம்ல பேசிக்கா டூப்ளிகேட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும்தான் இருக்கும், அது ஃபுல்லா டெலீட்டே பண்ணிடும், அந்த ரோவே இல்லாம ஆக்கிடும். அந்த ஒரு ரோ வந்துட்டு இருக்கவே இருக்காது. நீங்க பாத்தீங்க அப்படின்னா டிஸ்டிங்க்ட்டும்
ட்ராப் டூப்ளிகேட்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த ஆப்பிள் வந்துட்டு ஷோ ஆகாம இருக்கு. ஆனா ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். ஆனா ட்ராப் டூப்ளிகேட்ஸ்ல இந்த ஆப்பிள் வந்துட்டு ஷோவும் ஆகாது, ரெஜிஸ்டரும் ஆகாது. இன்னொரு புது ரோவான ஆப்பிள் இருக்கவே இருக்காது. இதுதான் வந்து டிஸ்டிங்க்கும் ட்ராப் டூப்ளிகேட்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா யூனியன். யூனியன்னா நம்ம நார்மலாவே சொல்லியிருப்போம், ஒரு புதுசா ஏதாவது ஜாயின் பண்றது, ஆட் பண்றது. கரெக்டா? ஒரு புது டேட்டா ஃப்ரேமையே வந்துட்டு தனியா இருக்கு அப்படின்னா, 2 டேபிள் இருக்குன்னா 2 டேபிளையும் ஜாயின் பண்றதுக்கு தான் நம்ம யூனியன் நம்ம சொல்லுவோம். இப்போ நான் மறுபடியும் ஒரு டேட்டா ஃப்ரேம் வந்துட்டு கிரியேட் பண்றேன். அந்த டேட்டா ஃப்ரேம்ல பிரெட்னு இருக்கு. எனக்கு முன்னாடியே இருக்கிற டேட்டா ஃப்ரேம் இருக்கு. அந்த டேட்டா ஃப்ரேமை டிஎஃப்னு சொல்றேன். இந்த டேட்டா ஃப்ரேமையும் இந்த புதுசா கிரியேட் பண்ண டேட்டா ஃப்ரேமையும் நான் யூனியன் பண்றேன், ஜாயின் பண்றேன். அப்ப ஜாயின் பண்ணும்போது அந்த காலம்ஸோடவே நான் ஜாயின் பண்றேன். அந்த காலம்ஸோட ஜாயின் பண்றதுனால நான் வந்துட்டு இதை யூனியன்னு சொல்றேன். இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த யூனியன்ல புதுசா எனக்கு ஒரு ரோ வந்து ஆட் ஆயிருக்கு. அந்த ரோ வந்துட்டு பிரெட், பேக்கரி அண்ட் 60. இது வந்துட்டு இன்னொரு டேட்டா ஃப்ரேம், இன்னொரு ரோ கிடையாது. நம்ம பார்த்தோம்ல டாட் கிரியேட் டேட்டா ஃப்ரேம்னா ஒரு புது டேட்டா ஃப்ரேமை கிரியேட் பண்ணும். அதுல ஒரு லிஸ்ட் ஆஃப் டப்புள்ஸ் இருக்கும். அந்த டப்புளோட அந்த காலமை தான் நம்ம வந்துட்டு ஹெட்டர்னு சொல்றோம். என்ன காலம்ஸ் நம்ம முன்னாடி மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அதே காலமை இதுக்கும் அப்ளை பண்ண அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு புது ரோவா ஆட் ஆகி எனக்கு புது டேட்டா ஃப்ரேமை வந்துட்டு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம யூனியன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? லிமிட். லிமிட்னா என்ன? இதுதான் உன்னோட லிமிட், இதுக்கு மேல நீயும் வரக்கூடாது நானும் வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி தான் லிமிட்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு எடுத்தோடனே உங்ககிட்ட என்னன்னா தெரியுதோ அதை மட்டும் கொடு. அதையும் வந்துட்டு நான் ஒரு நம்பர் சொல்வேன். அந்த நம்பர் லிமிட், அந்த அளவுக்கு மட்டும் நீ எனக்கு கொடுத்தா போதும். எனக்கு அதுக்கு மேலலாம் வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஆப்பிள் வந்துட்டு என்னோட ஷாப்ல சூப்பர் மார்க்கெட்ல ஒரு 10 கேஜிஸ் இருக்கு அப்படின்னா 10 கேஜிஸையுமா நான் வாங்கிக்க போறேன்? கிடையாது இல்லையா? எனக்கு வந்துட்டு ஒரு 2 கேஜிஸ் மட்டும் கொடு, ஒரு 3 கேஜிஸ் மட்டும் கொடு அப்படின்னு நம்ம லிமிட் சொல்றோம்ல, இவ்வளோ போதும். கரெக்டா? இதை மட்டும் எனக்கு கொடுத்தா போதும். அதே மாதிரி தான் டாட் லிமிட்ல நம்ம உள்ள என்ன வேல்யூ போடுறோமோ அந்த அளவுக்கு மட்டும், அந்த குவான்டிட்டி மட்டும் எனக்கு வேல்யூஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்துட்டு இதுல பார்க்கும்போது ஒரு 6 ஆர் 7 வேல்யூஸ் இருக்கா? அதை வந்துட்டு நான் என்ன பண்றேன், 3 மட்டும் எனக்கு ஷோ பண்ணா போதும். இந்த பிரெட்ங்கிறத நம்ம டினோட் பண்ணிக்க வேணாம், மிச்சது 6ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதுல வந்துட்டு எனக்கு 7 இருக்கு அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3 மட்டும் கொடு. ஃபர்ஸ்ட் உனக்கு எடுத்தோடனே என்ன 3 கிடைக்குதோ அதை மட்டும் எனக்கு கொடு போதும் அப்படின்னு சொல்றது தான் இந்த லிமிட்டோட வேலை. நெக்ஸ்ட் சாம்பிள்ங்கிறது வந்துட்டு மோஸ்ட்லி யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. சாம்பிள்னா என்ன அப்படின்னா ஒரு ரேண்டமா ப்ராடக்ட்ஸை பிக் பண்றது தான் சாம்பிள். ஓகேயா? நான் வந்துட்டு எந்த ஒரு சாம்பிள் டேஸ்ட் பண்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சூப்பர் மார்க்கெட்ல போய் சாம்பிள் டேஸ்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ரேண்டமா ஏதாவது போய் நம்ம டேஸ்ட் பண்ண, ஏதாவது ஒரு டேட்டா வந்துட்டு எடுத்துட்டு வருது, ஏதாவது ஒரு ரோ எடுத்துட்டு வர்றது இந்த சாம்பிள். இதுல இந்த ஃப்ராக்ஷன் அண்ட் சீட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னா என்னோட டேட்டா ஃப்ரேம்ல இருக்க மொத்த டேட்டாஸ்ல இருந்து எவ்வளோ டேட்டாஸ் நான் கொடுக்கணும், நான் லிமிட் சொல்றேன்ல, அதே மாதிரி இந்த ஃப்ராக்ஷனுங்கிறது அந்த லிமிட்டை தான் டினோட் பண்ணும். இப்போ எனக்கு மொத்த டேட்டாஸ்ல இருந்தும் எனக்கு 0.5 மட்டும் எனக்கு கொடு போதும் அப்படி நான் சொல்றது தான் வந்துட்டு இந்த ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் சீட் ஈக்குவல் டு 1 அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம எத்தனை தடவை அந்த சாம்பிளை ரன் பண்ணாலும் எனக்கு அது வந்துட்டு ஒரே சப்செட்டை தான் கொடுக்கணும். returns a sample subset of this class. டேட்டா ஃப்ரேமோட சாம்பிள்டு சப்செட்டை திருப்பி கொடுக்கறது தான். இது வந்துட்டு ஒரு ஆப்ஷனல் தான். சீடுங்கிறது வந்துட்டு ஆப்ஷனல் தான். ஃப்ராக்ஷனும் வந்துட்டு ஆப்ஷனல் தான். சாம்பிள் நம்ம கொடுத்தாலே நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேமோட சாம்பிள்டு சப்செட்டை கொடுக்கறது தான் வந்து சாம்பிள் கேஸ் தான். இதுதான் வந்துட்டு டிஎஃப் சாம்பிள். இப்போ எனக்கு மொத்தமாக நான் எத்தனை இருக்குன்னு சொன்னேன்? 7 இருக்கா? 7 இருக்கா மொத்தம்? சாரி 6 இருக்கா? இதுல எனக்கு சாம்பிளா பாதியா இது வந்துட்டு எனக்கு 4 மட்டும், பாதினா 3 தான் வந்திருக்கணும். ஆனா நான் வந்துட்டு என்ன சொல்றேன், ஒரு 4 மட்டும், அது மட்டும் எனக்கு கொடு போதும் அப்படின்னு நான் சொல்றது தான் வந்துட்டு இந்த சாம்பிள். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு என்னென்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, பேசிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், எக்ஸ்ட்ரா டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கும். இதுல நம்ம வந்துட்டு ஆக்ஷன்ஸா பார்க்கறது நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணது வந்துட்டு டாட் ஷோ தான். டாட் ஷோ என்ன பண்ணும், ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம என்னதான்
நடந்த என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருந்தாலும் ஷோன்னு நம்ம வந்துட்டு சொன்னால் மட்டும்தான் அது நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷெல்ஃபில் வந்துட்டு எத்தனை தான் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாலுமே அந்த ஷெல்ஃபோட கிளாஸ் டோரை ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் ஷெல்ஃபை பார்க்க முடியும். அப்போ தானே வந்துட்டு அதில் இருக்கிற வேல்யூஸ்லாம் எடுக்க முடியும். அதே மாதிரி தான் இங்கே ஆக்ஷன்ஸ் இல்லை அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகாது. அதுதான் நம்ம லேசி எவாலுவேஷன்னு சொல்லியிருந்தோம். இப்போ டாட் ஷோ கொடுக்கல அப்படின்னா இது எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும், ஆனால் அவுட்புட் ஷோ ஆகாது. ஐ மீன் இதோட வேல்யூ வந்துட்டு இதாகாது. இது வந்துட்டு ஒரு டேகா கிரியேட் பண்ணி வச்சுக்கோ, ஸ்கெடியூல் பண்ணி வச்சுக்கோ இந்த டாஸ்க்கை. இதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்கெடியூல் பண்ணிக்குமே தவிர இதை எக்ஸிக்யூட் பண்ணாது, அவுட்புட் கொடுக்காது. டாட் ஷோ கொடுக்கும் போது அவுட்புட் ஷோ ஆகும். ஸோ basic filter, select, with column, order by, extra drops, distinct, drop duplicates, union, limit, samples, இது எல்லாமே பார்த்தோம். இது எல்லாமே லேசி தான். ஆக்ஷன் இருந்தால் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். That's the full coverage of transformations. Next episodeல நம்ம joins and aggregations in Spark SQL explore பண்ணுவோம். So this is day 15. If you like the video, like, subscribe and share. இன்கேஸ் இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸ் வந்துட்டு நான் அதிகமாக எதிர்பார்க்குறேன். See you next video coders. Bye.